கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறாரு, மோசே நீ போயிட்டு பார்வோனை போயிட்டு எகிப்தில் போயிட்டு பார்வோனை பார்த்து அவன்கிட்ட சொல்லி நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை நீ மீட்டு கொண்டு வா அப்படின்ட்டார். உடனே இவன் கேட்குறான், கர்த்தாவே அதற்கு ஏதாவது ஒரு அடையாளமாக எனக்கு ஏதாவது ஒன்று காட்டுங்க அப்படின்னு. அப்போ கர்த்தர் கேட்குற, உன் கையில் இருக்கிறது என்ன அப்படின்றார். அதுக்கு அவன் சொல்கிறான், கர்த்தாவே கோல் இருக்குது, அந்த கோலை கீழே போடுன்றார். கீழே போட்ட உடனே அந்த கோல் என்னவா மாறிச்சு? பாம்பாக மாறிச்சு. கரெக்டு, இவங்க சொன்ன அர்த்தம் பாம்புன்றதை விட சர்பமாக மாறிச்சு. அந்த சர்பமாக மாறினோடனே இவன் பார்த்து பயப்படுறான். கர்த்தர் சொல்கிறார் உடனே, நீ அதனுடைய வாலை பிடின்றார். வாலை பிடிச்ச உடனே என்னவாயிடுச்சு? கோலாயிடுச்சு. உடனே சொல்கிறாரு, இப்போ நீ போடா அப்படின்றாரு. உடனே இவனுக்குள்ளே பெரிய சந்தோஷம். உடனே ஆரோனை கூப்பிட்டுன்னு உடனே கிளம்புறான். ஆரோனே வா, போயிட்டு நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை போயிட்டு கூப்பிட்டுக்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறோம். நம்ம அவர் பேர் என்னது? எகிப்து ராஜா பேர் பார்வோன். நம்ம கேட்ட உடனே ஒரு 20,000 பஸ்ஸை பிடிச்சி எல்லாரையும் கூட்டின்னு போப்பா அனுப்புகிற மாதிரி இவன் போயிட்டான். யார் போயிட்டா? ஆமாம், நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும்னா இவன்னா நீங்கள் மோசேன்னு சொல்லணும், அவன்னா ஆமாம் பார்வோன்னு சொல்லணும். இப்போ போயிட்டான். போன உடனே பார்வோனை பார்த்து என்ன காரியம் அப்படின்ட்டு பார்வோனை வந்து மோசையை பார்த்து கேட்குறான். உடனே மோசே அப்படின்றான். யாரை பார்த்து? ஆரோனை பார்த்து. உடனே ஆரோன் சொல்கிறான், ஒன்றும் இல்லை, நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போக வந்துக்கிறோம், உன் பேர் என்ன அப்படின்ன உடனே மறுபடியும் அவனை பார்த்து அப்படின்றான். யார்? மோசே. உடனே அவர் பேர் மோசே அப்படின்னா, ஏய் நிறுத்து, நீ இவன் பேச மாட்டானா, நீ என்னடா பேசுனுங்கிற அப்படின்னோடனே, சார் அவர் பேசினார்னா நைட் ஆகிடும், ஆனால் தான் அவர் வாயாக கர்த்தர் என்னை பயன்படுத்தி வச்சிருக்கிறார், அதனால் நானே பேசுகிறேன். எதுக்காக வந்தீங்க? இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டணும். இஸ்ரவேல் ஜனங்களை? ஆமாம், எங்கள் கடவுள் சொல்லிட்டார் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டுன்னு போனேன். அவன் உடனே சொல்கிறான், யார்ரா அந்த கடவுள்? சொல்லுங்கள், யார்ரா அந்த கடவுள்? அதாவது நான் ஒருத்தங்கிட்ட போயிட்டு, இந்த பையன் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான், இவனுக்கு நல்ல வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன். உடனே அவர் என்ன சொல்கிறாரு, என்னை பார்த்து, நீயே எனக்கு யாருன்னு தெரியாது,